ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு 1/2 kg ப்ரௌனி வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/2 kg ப்ரௌனி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடரும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா டார்க் அமௌண்ட் வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய பாரும் அதோட ஒரு பாதி பாரும் எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு 150 கிராம் வரும். இப்போ வந்துட்டு இந்த சாக்லேட்டை நம்ம முதல்ல வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து சாக்லேட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட வந்து பட்டரும் ஆட் பண்ணி நான் வந்துட்டு அவனில் வச்சு தான் இந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவன் இல்லாதவங்க வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து இந்த சாக்லேட்டும் பட்டரும் ஆட் பண்ண பாத்திரத்தை வந்து அந்த தண்ணி தொடாமல் அது மேலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துட்டால் போதும். அடுத்ததாக வந்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம வந்து 3 தடவை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்துட்டு கொக்கோ பவுடரும் மைதா மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த சாக்லேட்டில் மெல்ட்டான சாக்லேட் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு இந்த முட்டையை வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரௌனி பண்ணும்போது நம்ம விஸ்க் வச்சு லைட்டாக வந்து இந்த எக்கை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி வந்துட்டு வேலை சீக்கிரம் முடியறதுக்காக அந்த பீட்டை வச்சு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு லோ ஸ்பீடில் போட்டு தான் நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ப்ரௌனிக்கு வந்து எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து வரணுன்னு இல்லை, லைட்டாக வந்து இந்த மாதிரி நுர வர அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு அளந்து பார்த்தோன்னா 1 கப் அளவுக்கு வரும். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஆறி வந்தாச்சு. க்ரம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சாக்லேட்டை இப்போ நம்ம அந்த எக்கு சுகரோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் சேர்த்து வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கேக்கெல்லாம் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கேக் பேட்டர் வந்து அப்படியே தாழ்ந்து போயிடும். ஆனால் வந்து ப்ரௌனிக்கு வந்து அப்படி எதுவும் இல்லை. ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் ப்ரௌனி நல்லாவே தான் வரும். இப்போ வந்துட்டு இந்த சாக்லேட் ஃபுல்லாகவும் நான் இதோடு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பித்தாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சிங் பண்ணும்போது எனக்கு வீடியோ ஆஃப் ஆகிருக்குது, நான் கவனிக்கலை. அதனால் மிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்துட்டு இதில் சேவ் ஆகலை. அதனால தான் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டலை. இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக வந்து தான் நமக்கு கிடைக்கும் ப்ரௌனி பேட்டர். இது வந்துட்டு நான் வந்து ஒரு 8 இன்ச்சும் 7 இன்ச் 2 கேக் டின்லேயுமா மாற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பாச்சுலா வச்சு எல்லா இடமும் ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்துட்டு நான் 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்தேன். அப்போ வந்து சூப்பராக வந்து பேக்காகி கிடச்சிட்டுது. ப்ரௌனி வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் இதில் உள்ள பட்டர் ஷீட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை இப்போ நான் நல்லா வந்துட்டு ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு 1/2 kg ஆர்டர் இருந்தது, அதுக்காக தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்தேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து நல்ல க்ரிங்கிள் டாப்போட நல்ல ஃபட்ஜியாக ப்ரௌனி வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணோன்னா ப்ரௌனி வந்து நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு கிடைக்கும். இந்த ப்ரௌனி வந்து நான் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுக்கலை. கஸ்டமர் வந்துட்டு சும்மா சின்னதாக ப்ரௌனி பைட்ஸ் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி
கொஞ்சம் சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வீட்லேயும் இந்த ப்ரௌனி எடுக்கிறதுக்காக ஒரு 1/4 kg பேட்டர் கூட ரெடி பண்ணி இது கூட சேர்த்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனால தான் மொத்தமாக 2 கேக் டீன்லேயே நான் ரெடி பண்ணி எடுத்தேன். மொத்தமாக எனக்கு வெயிட் பார்க்கும்போது இது 800 கிராமுக்கு மேலே இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌனி பீஸை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபட்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக பர்ஃபெக்டாக ப்ரௌனி வந்திருக்குதுன்னு. இப்போ ப்ரௌனி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி இந்த 1/2 kg ப்ரௌனியோட ஒரு மினி கேக்கு, ஃப்ரூட்ஸ் கேக்கும் ஆர்டர் இருந்தது. அதுவும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது ஏற்கனவே நான் ஒரு 50 பீஸ் ப்ரௌனி ரெடி பண்ண கிளிப்ஸ் தான் இதில் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.